வம்சிதாரி பிரபு அவங்க பிரபுபாதை பத்தி சொன்னாங்க. பகவத்கீதையில எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இறுதியான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா சர்வதர்மா பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் அகம்துவாம் சர்வபாபேப்யோ மோக்ஷாய. ஆனா சில பிரபுபாதர் அதையும் தாண்டி போனார். அதை தாண்டி போனோம் அப்படின்னா மேலும் 2 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இன்னும் ரகசியமான விஷயத்த சொல்றாரு. அது கரெக்டா கேட்ச் பண்ண சில பிரபுபாதர். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பகவத்கீதையில என்ன சொல்ற அப்படின்னா யாயிடம் பரம முக்கியம் மத் பக்தேஷு அபிலாஷதி பக்திமயா பரம் தெக்வா மாமே வைஷக்ஷம் சேதா நச தஸ்மாத் மனுஷ்யேஷு கஷ்டிமே பிரியகிருத்தः பவிதா நசமே தஸ்மாத் அந்நிய பிரியகரபவதி. அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பகவத்கீதையோட ஞானமானது மிக மிக ரகசியமானது. இந்த ஞானத்தை யார் ஒருவன் முழுமையாக கற்றுக்கொண்டு பொறாமை இல்லாமல் நல்ல உள்ளத்தோட உலகம் முழுக்க யார் இதை பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்கதான் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். எப்படி பிரியமானவர்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படி யாரும் கிடையாது, இனிமேல எனக்கு யாரும் அப்படி பிரியமானவர்களா இருக்க போறது கிடையாது அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்படின்னா கிருஷ்ணர் அந்த இடத்துல பகவத்கீதையை முடிக்கும் பொழுது ஏதோ ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி பேசுற ரொம்ப சீரியஸா பேசுறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் பேசக்கூடிய விஷயங்கள் 2 வகையில எடுத்துக்கலாம். ஒரு சில சமயம் ஜோக்கா பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஆனா கிருஷ்ணர் எதை சொல்றாரு அது உண்டு. ஏன்னா கிருஷ்ணர் பரம் சத்தியமா இருக்கிறதுனால கிருஷ்ணர் நம்மளை போல வெறும் வாய் வார்த்தைக்காகவோ இல்ல ஒரு உகப்புக்காகவோ இல்ல மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேச மாட்டார். அவர் பேசுறது சத்தியம் தான் பேசுவார். என்ன சொல்றாரு கிருஷ்ணர் சர்வதர்மா பரித்தியஜ்ய அப்படின்ட்டு மிக உயர்ந்த பகவத்கீதையினுடைய மிக உயர்ந்த சாரத்தை சொல்லிட்டு இதை யாரு கடைபிடிக்க முடியலையோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த பகவத்கீதை நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இதை செய்ய முடியும்னா இதை செய், இதை செய்ய முடியும்னா இதை செய், இதை செய்ய முடியும்னா இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு போறாரு. கடைசியில் என்ன பண்றாரு உயர்ந்த பக்தனுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு சர்வதர்மா பரித்தியஜ்ய அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி போறாரு. அதையும் தாண்டி போகும்போது என்ன சொல்றாரு அந்த கிருஷ்ண பக்தியை இந்த ஞானத்தை யார் ஒருத்தர் பிரச்சாரம் செய்யறாங்களோ அவங்க எனக்கு மிகவும் பிரியமானவங்க சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை சில பிரபுபாதர் புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்ணாரு உலகம் முழுக்க இந்த ஞானத்தை கொண்டு போய் பிரச்சாரம் செய்யறதுக்காக முற்பட்டார். இதே விஷயமானது நம்மளுக்கு கீதை பார்த்தோம் அப்படின்னா கோபி கீதைகளை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கோபிகளை இதான் பாடுறாங்க. பவகதாமிருதம் சப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்கலம் ஸ்ரீமதாகதம் புவிநந்தியே பூரிதாகனாக அப்படின்னு சொல்லி அங்க கிருஷ்ணரை புகழ்ந்து அந்த ராசலையில ஆடிட்டு இருக்காங்க. அப்படி பாடும்போதும் அந்த கோபியர்கள் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா யாரு இந்த ஞானத்தை பிரச்சாரம் செய்யறாங்களோ உலகம் முழுக்க யாரு கிருஷ்ண பக்தியை பற்றி பிரச்சாரம் செய்யறாங்க கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் அவ பத்தாமிருத்தம் தப்ப ஜீவன். இந்த உலகத்துல கழிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உபாயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கதையில அந்த விஷயத்த யார் ஒருத்தர் பிரச்சாரம் செய்யறாங்களோ அவங்கதான் மிக மிக உயர்ந்தவர்கள். பூமி கிரகத்தையே பூரி ஜாதனாக அப்படின்னு சொல்லி பூரி ஜாதனாக அப்படின்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்த மக்கள் உயர்ந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோபியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கோபியர் நம்ம சொல்றோம் கிருஷ்ணருடைய மிக உயர்ந்த பக்தர்கள் கோபியர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கோபியர்களே பாராட்டக்கூடிய மிக உயர்ந்த பக்தர்கள் யார் அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த ஞானத்தை உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்யறாங்களோ இந்த ஒரு விஷயத்தான் சில பிரபுபாதர் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரபுபாதருடைய மிக மிக பிரியமான ஒரு ஸ்லோகம் இல்ல பிரபுபாதர் தன்னுடைய வாழ்க்கையில சாரமா எடுத்திருக்க ஒரே ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் தான் பகவத்கீதை. என்ன ஸ்லோகம் அப்படின்னா விவசாத்மிகா புத்தி ஏகேக குலநந்தன பகுசாக்காக அனப்பச்ச புத்தையோ அவ்யவசாயினாம் அப்படின்ற இந்த ஒரு ஸ்லோகத்தை மையமாக கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்காரு. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா விஸ்வநாத சக்கரவர்த்தி விளக்கம் கொடுக்கிறார். வளர்ச்சி நிறைய பேர் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா விஸ்வநாதருடைய விளக்கத்தை எடுத்திருக்காரு. இந்த ஸ்லோகம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா பகவத்கீதையில வேதமானது பல்வேறு விதமான கர்மகாண்ட பகுதிகளை சொல்லுது. அப்படி பல்வேறு விதமான பலன்களை யாரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கானோ அவன் பகவானை அடைய முடியாது. யார் ஒருத்தர் அந்த வேதத்தினுடைய குறிக்கோளான அந்த பிரம்மனை அந்த பகவானை அடையறதுக்காக மட்டும் ஆசைப்படுறானோ
அவனுக்கு தான் ஒருநிலை ஏற்பாடுடைய அந்த புத்தி ஏற்படும். ஏன்னா அந்த ஒருநிலை ஏற்பாடு அப்படிங்கிறது இருக்காது, ஒருநிலைப்படுத்த புத்தி இருக்காது அப்படின்னு சொல்ற விளக்கம் சொல்ல வந்த ஸ்லோகம் தான் அது. ஆனா அந்த விஸ்வநாதர் எப்படி சக்கரத்தில் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணார் அப்படின்னா, யார் ஒருத்தர் குரு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு, குரு நம்மளுக்கு நிறைய கட்டளை சொல்லியிருப்பாரு, நிறைய விஷயம் அவங்க சொல்லிக் கொடுத்திருப்பாரு. அந்த நிறைய விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோளா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் உங்களை திருப்திப்படுத்த, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பூர்ணத்துவம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதர் சொல்வார். ஸோ அப்ப சில பிரபா சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில குரு மகாராஜை மீட் பண்ணும்போது எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்காரு. பட் அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு என்னுடைய மனசுல ஆழப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, இதை பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு. அதெல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே என்ன பண்ணாரு, வாழ்க்கை முழுக்க தியானம் செஞ்சார். அதை அடையறதுக்காக வாழ்க்கை முழுக்க பிரயத்னம் செஞ்சார். அதை அடைஞ்சவும் செஞ்சார். அதனால உலகம் முழுக்க இன்னைக்கு நன்மை கிடைச்சது. ஸோ அதே போல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பக்தி வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் காலை வச்சுக்கிட்டு, எல்லா இடத்துலையும் நம்மளுடைய புத்தியை செலவு வச்சுக்கிட்டு, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம தியானத்தை விட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா உலகத்துல நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். நிறைய மக்கள் நிறைய விதமாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு குரு நமக்கு என்ன விஷயம் சொல்லியிருக்கார், அதுல என்ன விஷயம் நம்ம செய்ய முடியும். நிறைய விஷயம் அவர் சொல்லியிருப்பார். ஆனா நம்மளுடைய இயற்கைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி என்ன விஷயம் நம்மளால செய்ய முடியும், அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே தியானம் செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம செய்ய முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பக்கம் கிடைக்கும். ஸோ அதுவும் சில பிரபா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால இந்த ஒரு நாள்ல நம்ம எல்லாரும் கொஞ்சம் தியானம் பண்ணலாம். நம்ம என்ன பண்றோம் கிருஷ்ண பக்தியில உண்மையாவே நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வந்திருக்கோமா, இல்ல நம்மளால திருப்திப்படுத்திக்கிறோமா, இல்ல மக்களை திருப்திப்படுத்துறோமா, இல்ல யார் என்ன பண்ண வந்திருக்கோம், இது என்னுடைய பயன் என்னது, நான் உண்மையில என்னோட திறமை என்ன இருக்கு, நான் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த திறமை உங்களுக்கு தென்பட்டுச்சு, இல்ல உங்களுக்கு குரு சொல்றாரு அப்படின்னா, குரு கண்டிப்பா சொல்லுவார் உங்களோட திறமை என்ன அப்படின்னு. அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம சீல பிரபுபாத அளவுக்கு உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ண முடியல அப்படின்னாலும், கிருஷ்ணர் சொன்ன அந்த விவசாயத்திகா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் மேல மட்டுமே மனதை வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த புத்தி அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அதனால இந்த ஒரு மனித வாழ்க்கையை கிருஷ்ணர் சொல்றார் உத்தவகீதையில, மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்றாரு. அந்த துர்லபமான வாழ்க்கை குரு தானாக முன் வந்து என்ன பண்றாரு, நம்மள கரை சேர்க்கறதுக்காக முன் வர ஒரு கப்பல் ஓட்டியே வர, நம்மளுக்கு இந்த மனித உலகத்துல ஒரு கப்பல் கிடைச்சிருக்கு. இதை உபயோகப்படுத்திட்டு நம்ம பிரயோஜனம் எல்லாம் சுத்திக்கிறதுலாம் இல்லை, இந்த சம்சாரத்தை தாண்டி போக முயற்சி பண்ணலாம். சில பிரபுபாதர் நம்மளுக்கு நல்ல ஒரு கப்பல் ஓட்டியா இருக்கார். நம்மளுக்கு கிருஷ்ணர் பலவிதமான ஃபேவரபிள் விண்டா இருக்கார். ஃபேவரபிள் விண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற ஒரு காற்றை அடிக்கிறார் இந்த பக்தி சேவை. அவர் எப்படிப்பட்ட காற்று அடிச்சாலும் அது நம்மளுடைய பக்தி சேவை உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து முன்னேற முயற்சி பண்ணணும். அப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளே உணர முடியும் நம்ம பக்தியில் எவ்வளவு முன்னேறணும், கிருஷ்ணனுடைய கருணை எப்படி இருக்கு, சில பிரபுடைய கருணை நம்மளால எப்படி வந்து இருக்கு அப்படின்னு உணர முடியும். அதனால நம்ம வெறுமனே மேல் போக்கான பக்தர்களா இல்லாம நம்ம வருடம் ஆக ஆக கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு சில பிரபுபாதருக்கும் கிருஷ்ணருக்கும் நம்ம எப்படி சேவை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் எனக்கு சில பிரபுபாதத்தை வேண்டிக்கிறேன். சில பிரபுபாதத்துக்கு